பாலகுருசாமி துணை. இப்போது நீங்கள் கேட்க வந்த கேள்வி என்ன அப்படின்னா, காளி உபாசனை பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க. இந்த கேள்வி என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. காளி உபாசனை செய்யணும், என்ன வழிங்கன்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு நான் நிறைய பேர்த்துக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன். ஆனால் நிறைய பேர் எப்படி நினச்சிட்ருக்குறாங்க, எப்படி சொல்கிறாங்க, எப்படி பேசுகிறாங்க அப்படின்னா, காளியை சுடுகாட்டில் தான் பூஜை பண்ணணும், காளிக்கு மது மாமிசம் வைக்கணும், அசைவ படைகள் தான் வைக்கணும், பலி கொடுக்கணும், இப்படி எல்லாம் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு நிறையா குருமார்களோ ஜோசியர்களோ பெரியவங்களோ நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்படி சொல்கிறத நம்பிட்டு நிறைய பேர் பயந்துக்கிறாங்க. சில பேர் அப்படியே செய்கிறாங்க. அப்படி பலி கொடுத்து தான் காளி கும்பிடணுன்னு அவசியம் கிடையாது. காளி அகோர ரூபம் உள்ளவங்க தான். பல ரூபங்கள் எடுத்திருக்காங்க காளி மாதா. அந்த காளி மாதா பல ரூபங்களில் அகோர ரூபம் உண்டு. அந்த அகோர ரூபந்தான் கும்பிடணும்னு அவசியம் கிடையாது. அதனால் அந்த காளி மாதாவை சார்ந்த ரூபமாக கும்பிடலாம். காளி யார் அப்படின்னா ஞானாம்பிகை. ஞானத்தை அள்ளி தரக்கூடிய தாய், அருளும் பொருளும் தரக்கூடியவங்க, அஷ்ட ஐஸ்வர்யம் அட்ட சித்துகிரியும் தரக்கூடிய வல்லமை அந்த அம்மாவுக்கு உண்டு. அந்த அம்மா பார்வதி தேவி சாட்சாத் குழந்தை ரூபமாக வருவாங்க. அவங்களுக்கு நம்ம மது மாம்சமெல்லாம் வச்சு தான் படைக்கணும், பலி கொடுக்கணும். அப்போ தான் இந்த காளி சித்தியாகும், காளியுடைய அருள் கிடைக்கும் நினைக்கிறது அது ஒரு வகையான மாந்திரிகவாதிகள் செய்கிறாங்க. இல்லத்திலேயே இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள்லாம் வளர்க்கலாம். காளி சிலையாக கூட வச்சு வளர்க்கலாம். காளி மாதா சிலையை எட்டி மரத்தில் வலிக்கலாம், கருங்காலியில் வலிக்கலாம். கருங்காலி மரம் காளிக்குரியது தான். எட்டி மரம் காளி எட்டி மரத்தில் குடியிருக்கிறதாகவே சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அந்த தெய்வம் சாந்தரூபி. அந்த சாந்தரூபியை நீங்கள் சும்மா படத்தை வச்சு கும்பிடலாம், சிலையை வச்சு கும்பிடலாம், எந்திரம் வச்சு கும்பிடலாம், எப்படி வேணாலும் கும்பிடலாம். அவங்களுக்கு படைக்க வேண்டியது சாதாரணமாக தேங்காய் பழம் முடிஞ்சால் இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு அவங்களுக்கு கேட்க போகிறதில்ல. அவங்களுக்கு சாதாரண வெத்தலை வாக்கு, அவள் பொறி, கடலை, தின்பண்டங்கள் குழந்தைக்கு வைக்கிற மாதிரி வைக்கலாம். இல்லை நம்ம வீட்டில் சமைக்கிற சாதத்தை வச்சு கூட நம்ம பழக்கலாம். அப்படி கூட நம்ம செய்யலாம். இந்த அம்மா எல்லாத்தையும் ஏற்றுக்குவாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன மூல மந்திரம் தான். ரொம்ப பெரிய மாலா மந்திரங்கள், மிகப்பெரிய மந்திரங்கள், வாயில் நுழையாத மந்திரங்களாக சொல்லித்தான் கும்பிடணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா மனதின் திறம் மந்திரம். நம்ம மனசில் என்ன நினச்சி நம்ம வணங்குறோமோ அது மந்திரம். அந்த வகையில் பார்க்கும்போது நான் ஒரு சுலபமான மந்திரத்தை தான் எல்லாத்துக்கும் சொல்லித்தரேன். அது நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க. அந்த மந்திரம் ஓம் நமோ காளிகா தேவியை நம. ஓம் நமோ காளிகா தேவியை நம அப்படிங்கிற அந்த மந்திரம் ரொம்ப சுருக்கமானது. இது யார் வேணாலும் சொல்லி வணங்கலாம். குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் வணங்கலாம். காளி அகோர ரூபம்னு நினைக்க வேண்டாம், சாந்த ரூபமாக நினச்சி வணங்குங்க. உங்களுக்கு வீட்டில் வேணுங்கிற செல்வம் கொடுப்பாங்க. அதாவது துன்பங்கள் போயிடும். வஞ்சனை, பில்லி, சூனியம், ஏவல், வைப்பு, கட்டு எதுவும் நம்மளை நெருங்காது. எல்லா சுபட்சங்களும் கிடைக்கும். யாரும் நமக்கு தீங்கிழைக்க நினைக்கிறவங்க அதை மறந்துடுவாங்க. அதே மாதிரி எதிரிகள் தொல்லை நமக்கு இருக்காது. துஷ்ட தேவதைகள் வீட்டுக்கு அண்டாது. எல்லா வகையிலையும் நன்மை தரக்கூடிய சாந்த ரூபியான அந்த காளி மாதாவுக்கு வணக்கம். கடைப்பிடிங்க, செஞ்சு பாருங்கள். வாழ்த்துக்கள்.